கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். காய்ஸ் இங்கேருந்து பார்க்கும்போது மொத்த மதுரையே ஃபுல்லாக அழகாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 1500 அடி உயரத்தில் இருக்காங்க. இங்கே லைட்டாக ஸ்லிப்பானாலும் கீழே கிடக்க வேண்டியதாங்க. மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் தான் இந்த சமணர் மலை இருக்குது. இந்த சமணர் மலையில் சமணருடைய கலை பொக்கிஷமான சமணர் படுக்கைகள், சமணர் சிரங்கள்னு சமணர்களை பற்றிய தடம் தேடிய பயணத்தை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இவர் பார்த்தீங்கன்னா இந்த மலையை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இதை வீடியோடைய கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் முடிச்சுட்டு என் கூட வாங்க, நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்கிற சமணர் மலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்குது. இதை காமிக்கிறேன். இந்த மலை தான் வந்திருக்கோம். இதை பற்றி தான் ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான மீனாக இருக்குது. அந்த பெருசாக அந்த பெரிய இருக்குது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர்டு வச்சுருக்காங்க, சீன் சுற்றுலாத்தலம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சமணர் படுக்கைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதான் வழி. இதில் போயிட்டு தான் பார்க்கணும் நம்ம சமணர் படுக்கைக்கு. திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மலை உச்சிக்கு போயிட்டு வரலாம். வாங்க காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே வர வேண்டிய ஆளே கிடையாது. நேராக நான் பார்த்திங்கன்னா அழகர் மலையில் மலை ஏறி இருக்க வேண்டிய ஆள். ராமதேவர் சித்தர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். இன்றைக்கி ஒரு ஆளாக வர்றங்கிறனால மேலே அனுமதி கிடையாது. ஒரு 2-3 பேராக பார்த்திங்கன்னா தான் வந்தால் தான் மேலே விடுவேன்னு சொல்லிட்டாங்க. சரி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த இடம் தெரிஞ்சு. சரி ஃபஸ்ட்டு இங்கே போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் டைம் இருந்தால் கண்டிப்பாக அந்த மலைக்கு போய்ட்டு போகிறேன். ஆனால் அந்த மலைக்கு போகிற மதுரையில் இருக்க நிறைய பேருக்கே பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு நான் போனது இல்லையா. நான் இங்கே போய்ட்டு நிறைய பேர்ட்டு கேட்டதுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி அப்படி ஒரு இடம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா போனால் கண்டிப்பாக எடுத்து போகிறாங்க. பிரம்மாண்டமான ஒரு மலை இது. பார்த்திங்கன்னா மற்ற மலைக்கு மேலே காடு இந்த மாதிரிலாம் இல்லை, பெரிய பெரிய பாறை தான் நிறையா இருக்குது. காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே நிறையா கூட்டம் ஆள் நிறையா இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கூட இல்லைங்க. பார்த்தீங்களா, நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். இது மேலே எதுவும் இருக்கலாம்னு பார்ப்போம். இது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தொல்லியல் துறையோட போர்டு இருக்குது, ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலர் பார்த்திங்கனாலே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் 108 படிகள். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு படியில் நிற்கிறோம். மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 பெரிய பெரிய பாறை இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு மாதிரி இருக்குங்க. அங்கே பாருங்க, இந்த போட்டு ஒரு பெரிய மலை, இந்த போட்டு பெரிய மலை. அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா பாதை போட்டு சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க. உள்ளே தான் பார்த்திங்கன்னா போகிறோம். சரி வாங்க, நம்ம மலைக்கு மேலே போய்ட்டு எப்படி இருக்கிறதா பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் இந்த படியெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பாறை இருக்குல்ல, அந்த பாறையை தான் வெட்டி இந்த படியாக போட்டிருக்காங்க. சதுரமாக இருக்கா வச்சு சூப்பராக நீட்டாக இருக்குங்க. இப்போ அதை நடந்து போகிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு பாதையே இருக்காது, ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். காய்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா அதை பார்த்துடலாம். காய்ஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம மேலே ரீச் ஆகிட்டோம். எனக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் சமணருடைய அந்த சிற்பம் அழகாக செதுக்கியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ அவசரத்தில் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் இவ்வளோ அவசரத்தில் எப்படி செதுக்குனான்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மேலே இருக்குது பாருங்கள், அந்த ஒரு பிசுறு தட்டாமல் சூப்பராக செதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் கூட இப்படி செதுக்க முடியாது. இப்போ எல்லா டெக்னாலஜி இருந்தாலுமே இந்தளவுக்கு செதுக்குறது சாத்தியப்படாத ஒன்றாக தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்னும் சின்ன சிற்பம் நிறையாவே இருக்குது. இங்கே பாருங்க தெரியும், 1 2 3 4 சிற்பம் சின்னதாக இருக்குது. இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக செதுக்கியிருக்காங்க. காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சிற்பம் மகாவீரருடைய சிற்பம். இதை எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கீழே சிம்மாசனமும் மேலே முக்குடைகளும் இருக்குது. இதை வச்சு நம்ம இவர் மகாவீரர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒன்று போயிட்டுருக்கா. நான் உள்ளே போய்ட்டு உங்களை காமிக்கிறேன். காய்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில சின்ன சிற்பம்லாம் இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும். காய்ஸ் இப்போ மேலே பார்த்துட்ருக்கீங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா மகாவீரருடைய சிற்பம் தான். பக்கத்துலேயே அம்மனுடைய சிற்பம் இருக்குது.
இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் கல்வெட்டு வட்டெழுத்துக்கள் நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன சிற்பம் வந்து நிறையாவே இருக்குது. பக்கத்துலேயே கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டுகள் வந்து செதுக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சின்ன சின்ன வட்டெழுத்துக்கள் சொல்லுவாங்க, பழைய தமிழ் கல்வெட்டு வந்து வட்டெழுத்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. அது இங்கே நிறையாவே இருக்குது. உள்ளுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, இருட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக வவ்வாலோட வாழ்விடம். முன்னாடி பார்த்திங்கன்னா சமணர் இருந்திருக்காங்க, இப்போ பார்த்திங்கன்னா வவ்வால் தான் நிறையா இருக்குது. உள்ளுக்கு போனாலே அந்த ஸ்மெல் வருது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மேலேருந்து இப்போ மழை பெஞ்சிருக்கனால வந்து மேலேருந்து கீழே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒவ்வொரு சொட்டா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மேலேருந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குது. அந்த காலத்தில் சமணர்கள் இங்கே தான் வாழ்ந்துருப்பாங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோகை இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஷூட்டிங்லாம் நடந்து பார்த்துருப்பீங்க. எந்த படம் பார்த்துருப்பீங்க? ஜெகமே தந்திரம். அப்படியா? ஜெகமே தந்திரத்தில் ரக்கிரன்னு ஒரு பாட்டு வரும். ஆமாம், இல்லை அந்த கோயில் எடுத்தது தான். மேலே உள்ள வந்து கோகை இருக்குல்ல, அந்த ப்ரோ தான் சுற்றி காமிக்க போகிறாங்க நம்ம கூட. வாங்க வாங்க போகலாம் வாங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கான், படி இல்லை. பொறுமையாக வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் இது பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளத்தில் விழுந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே எடுத்து கல்வெட்டுலாம் இருக்குது. அது எல்லாம் ஊருக்காரங்க எழுதி வைக்கிறது. அவங்க பழைய கல்வெட்டு இல்லையா அது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரியே. ஆமாம், மலைச்சாமி. ஆமாங்க, அப்போல்லாம் கல்வெட்டுலாம் புரியாதுல்ல. இது அப்புறம் ஊர் மக்கள் எழுதி வச்சது. இது மலையாளத்தில் எழுதி வச்சுருக்காங்க. பாய்ஸ். சரி, உள்ள ஒரு பெரிய ஆழமான குழி இருக்கு. அது எத்தனை அடி இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. சொன்னாங்க பையா. ஆமாம், அதான் ட்ரெண்டிங்கில் இருக்கு. இது ஒரு கேவலமான வாரடி. அது வவ்வால், வவ்வாலோட ஸ்மெல்லு. அப்புறம் வாங்க உள்ளுக. கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ஒரு இடம் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது இடம். மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் எதுவுமே தெரியாது, செம்ம கூலிங்காக இருக்குது. அப்படி கீழே கீழே போகலாம். கீழே என்ன இருக்குது பாருங்க, எட்டமே பயங்கரமாக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. ஆனால் ஸ்மெல்லு சரியான ஸ்மெல்லு, வவ்வால் ஸ்மெல்லு. தட்டெல்லாம் பார்த்து தான் போகணும், எதுக்கு இருந்தாலும் தெரியாது நமக்கு. ஐஸ் நான் உள்ள பார்த்துட்டு வரேன். உள்ளே போயிட்டே இருக்கே, போகலாம்ல உள்ளுக்க? இதுக்குள்ள போயிட்டே இருக்கே உள்ள. இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது கோகை மட்டும்தான் இருக்குது. நம்ம அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கு போக போகிறோம். மலை உச்சியில் என்ன இருக்குது? மேலே ஒரு பில்லர் இருக்கும். அங்கேருந்து 2-3 மலை பாஸ் ஆகி போகலாம். அங்கே ஒரு படி இருக்கும். அந்த படியில் மேலே ஏறினீங்கன்னா அந்த மலையிலேருந்து பக்கத்து மலைக்கு அப்படியே போகலாம். இல்லை கடைசி வரைக்கும் போகலாம். அந்த பக்கம் மலை வரைக்கும் போகலாம். உண்மையாக இறங்கி ஏறி போகணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம போகலாம். மலை உச்சிக்கு போகலாம். மேலே ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ரொம்ப தூரம் மேலே ஏறணும். படி இருக்கும். படியில் பார்த்துருங்க. ஒரு பேர் மாறன், அவன் பேர் சரண், அவன் பேர் ஜெனிஸ். படிக்கிறீங்களா இல்லை முடிச்சிட்டீங்களா? இன்ஜினியரிங் படிக்கிறோம். சரி சரி ஓகே. இது சும்மா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காண்டி லொக்கேஷன் பார்க்க வந்தோம். ஷார்ட் ஃபிலிம் சேனல் வச்சுருக்கீங்களா? நாங்கள் ரிசர்வ் டாக்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது. இன்ஸ்டாகிராமில், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும், யூடியூப்லேயும் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். ரிசர்வ் டாக்ஸ் எல்லாரும் மனசுலேயும் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க, இன்னும் பார்த்துங்க. ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர், டைரக்டர். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளே வந்து பார்த்தாச்சு, ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து பயங்கரமாக சுற்றி காமிச்சிட்டு தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க அவரோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க, சூப்பராக பழகுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட்டிங் தான் வந்திருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற லொக்கேஷன் மார்க் வந்திருக்காங்க. வரீங்களா நீங்கள் டீம் மேலே? இப்போ அது எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் போங்க பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய்ட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நம்ம தனியாக போய்ட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு மலைக்கு மேலே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. கைஸ் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த பாறை வந்து வெட்டுறதுக்கு பழைய மெத்தடு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் போட்டுட்டு அதை பார்த்திங்கன்னா அந்த பச்சை கட்டை இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா அந்த சொறி வச்சுருவாங்க. சொறி வச்சுட்டு தண்ணியை பிடிச்சி ஊற்றினோன்னா அந்த வந்து பச்சை கட்டை வந்து தண்ணி இழுத்துக்கிட்டு அந்தபடி உப்பி வரும். உப்பி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வரிசையாக உப்பும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா டப்புன்னு வெடிச்சிடும். இப்படி தான் பார்த்திங்கன்னா வந்து
அந்த காலத்தில் வந்து கல்லை வெட்டுற மெத்தடு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. மிஷின் வெட்டுறதுக்குன்னு பெரிய பெரிய பிளேடெல்லாம் இருக்குது. பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா வெட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் யோசிச்சுருக்காங்க பாருங்கள். ஓட்டையை போட்டுட்டு அதில் கட்டையை அடித்து அது தண்ணி உறிஞ்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வெட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் வேறு லெவலில் தெரியும். பச்சை பஸ்ஸேன்னு வேறு லெவலில் இருக்குது. வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். இந்த ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது. நான் ஈஸியாகவே ஒரு அரை மணி நேரத்துலேயே மலை உச்சிக்கு போயிடலாம். அங்கே போய்ட்டு ஒன்று கண்ட்ரி பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அது வரைக்கும் பார்த்திங்கன்னா படிகள் வந்து வெட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து படிகள் வந்து வெட்டலை. சும்மா 2 பக்கமும் கம்பி மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு அங்கே ரொம்ப செங்குத்துறதுனால வந்து வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இதுக்கு ஓரளவுக்கு நடந்து போகிற அளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. அதனால் வந்து ஏறி வரலாம். அதுனா தெரியும் நான் எப்படி நடந்து போயிட்டுருக்கேன். நான் வந்து பார்க்குறதுக்கு வந்து சின்ன மலை தான் இருக்கும், ஈஸியாக ஏறிடலாம்னு நினைக்கலாம். எவ்வளோ பெரிய மலை, சின்ன மலையாக இருக்கும் பெரிய மலையாக இருக்கும். எந்த மலையில் ஏறினாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மூச்சு வாங்கும் அதிகமாக. ஏன்னா நம்ம உடம்பு வந்து வெயிட்டு தாங்கி நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இறங்கிடலாம். ஏறும்போது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க. மூச்சு இறக்கும்போது இப்போ எனக்கே மூச்சு வாங்குற மாதிரிலாம் இருக்குது. அதான் சொல்கிறேன் காய். இங்கே பார்த்திங்கன்னா கடப்பாறை மட்டும் அதான் அடித்து வச்சுருக்காங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பாதுகாப்புக்கு கம்பி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனேன்னே பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க போல். வா, நம்ம வந்துட்டோங்க இடத்துக்கு. ஃபைனலி நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு முன்னாடி தான் அந்த சம்மருடைய சிற்பங்கள்லாம் இருக்குது. இந்த ஊற்று எங்கே இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ தான் போயிட்டுருக்கு தண்ணி. ஆனால் நிறையா போயிட்டுருக்குங்க. மழை தண்ணி கிடையாது, அது ஊற்றா தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. ஒரு வேளை அதுலேருந்து கூட வரலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்தாச்சு. இதுக்கு வந்துட்டோம். எனக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த சம்மனுடைய சிற்பங்கள் நிறையா இருக்குது. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அந்த வட்ட எழுத்துக்கள், தமிழ் வட்ட எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அந்த ரவுண்டாக இருக்குது. வட்ட எழுத்துக்குன்னா அப்படின்னா ரவுண்டாக இருக்கும் போல். அது ஒழுங்காக புரியாது, நமக்கு சாதாரண எழுத்து புரியாது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப இது மாதிரி பிச்சு போட்ட மாதிரி இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய கல்வெட்டுகள். காய்ச்சி இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்குடைக்கு கீழே உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா மகாவீரருடைய சிற்பம். இப்போ 5 தலையில் நாகம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே உள்ளது பார்த்திங்கன்னா பார்சுவரநாதருடைய சிற்பம் தான். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையானது. பார்த்திங்களா மேலே வந்து ஒரே ஒரு ஆலமரம் தான் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா மலை உச்சி போகும் போலங்க. நான் இதோட முடிஞ்சுன்னு நினச்சேன். மேலே வரைக்கும் போகலாம் போல். வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். காய்ஸ் இங்கேருந்து பார்க்கும்போது மொத்த மதுரையே ஃபுல்லாக அழகாக தெரியுது. இப்போ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தெரியுதுங்க. வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. அப்புறம் எனக்கு அங்கே தெரியுது வந்து பார்த்திங்கன்னா யானை மலை. இதுன்னு காமிக்கிறவங்களுக்கு இதுக்கு நேராக தெரியுது பார்த்திங்களா, அது வந்து யானை மலை. இங்கிட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா வந்து அழகர் மலை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே என்னென்னா, அந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய ஆலங்கன்று அரசங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. அந்த வளர்றக்காண்டி சுற்றி தோண்டி சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு அணை வரம் போட்டிருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு அணை இருக்குது. தண்ணி வந்து உள்ளே நிற்கிறதுக்காண்டி. இங்கே பாருங்க, தண்ணி நிற்கிதா. அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி மண்ணை அணைச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்கேயும் அணைச்சிருக்காங்க. ஃபுல்லாக இந்த இடத்த ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஃபுல்லாக பெருசாக வளர்ந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பற்றி கொட்டை மாதிரி மலைச்சிடும். வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் துளுக்குது இலை ஃபுல்லாக கொட்டிட்டு திரும்ப முளைக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாயிருது. அந்த பார்த்து தான் ஏறணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்கப்புறம் ரொம்ப செங்குத்தாயிருங்க. இதுங்க உங்களுக்கு மேலே ஏறி காமிக்கிறேன். ஆனால் மேலே மட்டும் ஏறி வந்துட்டிங்கன்னா வச்சுங்களேன், சரியான வியூ பாயிண்ட்டுங்க. வேறு லெவலில் இருக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது. தெரியுங்களா, நம்ம அங்கே ஏற ஆரம்பித்தான். அங்கே இருக்குது. அங்கேருந்து நடந்து வந்து இப்போ இங்கே நிற்கிறான். எனக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா வந்து மலையோட உச்சி டாப் இருக்குது. நான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த டாப்புக்கு போயிடுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மழை தண்ணி அமைஞ்சிருக்கு. மழை தண்ணி வந்து இருக்குது, சேர்ந்துருக்கு. மலை உச்சிக்கு வந்து அடைஞ்சிட்டோம். இங்கே பாருங்க, ஒரு வழியாக வந்து
ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தாச்சு. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸியான மலை தான். இது கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி 1200 தான் இருக்கும், அவ்வளோதான். மேலே உச்சிக்கு வந்தோம்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு இந்த தீபம் ஏற்றோம்ல, கார்த்திகை தீபம் விளக்க போகிற இடம், அது ஒன்று தான் இருக்குது. மேலே உச்சிக்கு வந்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1500 அடி உயரத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 1500 அடி மலை உச்சியில் இருக்கிறோம். லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் கீழே போய் கிடக்க வேண்டியதாங்க, சரியான ஆயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சமணர் மலை உச்சியில் வந்து பார்த்தாச்சு. இங்கே இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு இடையாச்சும் இங்கே வந்து பார்த்துருப்போங்க, வேறு லெவலில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டுக்காச்சும் இங்கேருந்து பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இருங்களே உங்களுக்கு காமிக்கிறேன். சமணர் மலை இது வந்து 2 ஊருக்கு பாத்தியப்பட்ட ஒரு மலை. கீழே குயில் குடிக்கும், வடிவேல் கரைக்கும். சரி. இதில் வந்து பிரதானமாக செய்கிறது வந்து புரட்டாசி பொங்கல். புரட்டாசி மாதம் பொங்கல் வைக்கிறது. ஐயனார் வைப்பாங்களா? ஆமாம், ஐயனார். சரி, ரொம்ப விசேஷமாக முதல் கரை வந்து வடிவேல் கரைக்கும். சரி. 15 நாளுக்கு அவங்க கும்பிடுவாங்க. 15 நாளுக்கு பின்னாடி 30 நாள் வரையும் இவங்க கும்பிடுவாங்க, கீழே குடி கும்பிடுவாங்க. சரி. 2 ஊருக்கும் இது பொது பாத்தியப்பட்ட கோயில். இது ரொம்ப துடியான தெய்வம் வரசாமின்றது. இங்கே வந்து காவல் தெய்வமாக இருந்து இது பல 100 ஆண்டுகளாக இருக்கும். பல 100 வருஷம். சரி சரி. பின்னாடி சமணர் படுக்கைன்னு இருக்குது. இதில் நேராக போனீங்கன்னா மேலே போனீங்கன்னா 108 படி இருக்கும். அதில் மேலே போய் பார்த்தீங்கன்னா மலையிலே வரைஞ்சிருப்பாங்க, அன்மார் சிலைன்னு சொல்லுவாங்க. சரி. அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். போய் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு வரலாம். சரி. அங்கே தான் சித்தர்களாக வாழ்ந்த இடம் அது. மலை 2 மலையும் சேர்ந்ததில் புகை மாதிரி இருக்கும். அதிலே அவங்க வாழ்ந்ததாக சரித்திரம். வடிவேல் கரை எல்கை வந்து வடிவேல் கரை. வடிவேல் கரை எல்கைலாம் இருக்குது கோயில். இந்த மலை இந்த கோயில் இருக்கு, கோயில் பிரகாரம் வரையும் வடிவேல் கரை இல்லைங்க. கோயிலுக்கு அங்கிட்டு வந்து கீழே குடி இல்லைங்க. சரி. அதுக்காண்டி 2 ஊருக்கும் பாத்தியப்பட்டது. சரி. இது அந்த காலத்துலேயே கோர்ட்டு மூலியமெல்லாம் ஆர்டர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. 2 ஊருக்கும் பாத்தியப்பட்டது. 2 ஊருக்கும் அந்த ஊருக்காரதே முதல்ல வந்து சாமி கும்பிடணும், 2வது அவங்க சாமி கும்பிடணும். 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ கும்பாபிஷேகம் நடத்தணும். இப்போ அதே ஆமாம் பண்ணது. சரி சரி. இப்போ இன்றைக்கி வந்து அந்த 48 நாள் கழித்து ஒரு பூஜை பண்ணுவாங்கள்ல, அது அந்த பூஜை இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. சரி சரி. யாகம் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த தெப்பத்தில் இருக்க மீன்கள்லாம் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய மீன். அந்த மீன் நீங்கள் பார்க்கல, அங்கே தெரியுது, பெருசாக இருக்கும். ஆனால் யாரும் பிடிக்க மாட்டாங்க. இதை குத்தைக்கு விட மாட்டாங்க. இதில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வட்டம் குத்தைக்கு விட்டு அப்போ இதே மாதிரி பெரிய பெரிய மீனாக இருந்து குத்தைக்கு கொள்ள காசு போட்டு எடுத்து போட்டாங்க. எடுத்து தண்ணியை அப்புறம் அந்த அங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணி போய் ஒரு மீன் கூட இல்லை. ஐயோ, சாமி மறைச்சிருச்சு. இங்கே பிடிக்கக்கூடாது. சாமி மறைச்சி அவனுக்கு பெரிய நஷ்டமாக்கிருச்சு அவனுக்கு. அதுலேருந்து குத்தைக்கு விட மாட்டாங்க. சரி சரி. அதாவது எப்போ இப்போ 10 நாளைக்கு முன்னாடி வெப்பம் வந்துச்சுல, தண்ணி கீழே போயிடுச்சு. தண்ணி இப்போ மழை பெஞ்சு வந்து அந்த தண்ணி வந்தது. அப்படி இதுக்கப்புறம் மழை தண்ணியா? மழை தண்ணி தான். இப்போ இந்த மலையிலேருந்து விழுகிற தண்ணி கூட அங்கே தான் வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அண்ணன்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த மலையை பற்றி. அண்ணா அவங்க பேர்? என் பேர் சோமசுந்தரம் அண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வேறு இடமே கிடையாது. ஏன்னா நம்ம மலை வச்சு டாப்பில் தான் நிற்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாடா பாய்.